ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான மஷ்ரூம் பெப்பர் தொக்கு. இது சப்பாத்தி, நான், தோசை கூட வச்சு சாப்பிடும்போது, வெள்ளை சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேலே மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனாக நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுவே ஒரு 4 க்யூபாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணிக்கிறேன். இந்த மஷ்ரூம் தொக்கு வந்து வெள்ளை சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் தொக்கு வந்து அப்படியே சிக்கன் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம்னால நம்ம இந்த மஷ்ரூம்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம், பன்னீர் தொக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். புரட்டாசி மாதப்போ இப்போது மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா ஃபைனாக பொடி பொடியாக நறுக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஒரு கடாயில் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடி பொடியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஒரு மஷ்ரூமை 4லேருந்து ஒரு 5 பீஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக நான் சாப் பண்ணி ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப சிம்பிள், சீக்கிரமே வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ பொடி பொடியாக இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் நம்ம மஷ்ரூம் பண்ண போகிறோம். இப்போ தக்காளியும் நான் 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா பொடி பொடியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி குக் ஆகி உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதுவும் பொடி பொடியாக நறுக்குனதை ஒரு தட்டில் நல்லா அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஷ்ரூம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இதுதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். இப்போது நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போது ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன போட்டுக்கேன்னா பட்டையும், சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பிங்கிஷ் ஆகணும். வதங்கினா தான் உங்களுக்கு அந்த தொக்கு வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எப்போயுமே நம்ம வெங்காயம், தக்காளி ஒன்றா போடக்கூடாது. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் தரணும். இப்போது ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பிங்கிஷாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் போட்டுட்டேன். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க. எப்போவுமே நம்ம வதக்கும் போது கூட தான் இருக்க போகிறோம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே ஸ்லோவாக வச்சு குக் ஆகும்போது நல்லா இருக்காது. எப்போவுமே வதக்கிறது ஐட்டம், கொதிக்கிற ஐட்டம் எல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணால் தான் அது டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி 2 தக்காளி பெருசாக நான் போட்டுக்கிட்டேன். பெருசு இல்லைன்னா சின்னதாக 3 இருந்துன்னா கூட போட்டுக்கலாம். அது நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம வதக்கும் போது நம்ம கொத்தமல்லி போட்டால் அது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி தக்காளி போடும்போது கொஞ்சம் கொத்தமல்லி நீங்கள் போட்டு அது கூட நீங்கள் வதக்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த கிரேவியோ தொக்கோ எது பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும்.
நம்ம தக்காளி வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னா மஷ்ரூம் வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், ஓவராலாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம மஷ்ரூம் தொக்கு ரெடி ஆகிடும். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. மஷ்ரூம்லேயும் உங்களுக்கு தண்ணி இருக்கும், தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் போட வேண்டாம். கலருக்காக கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ ஆல் டுகெதராக நல்லா வதக்கி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது கூட வந்து நம்ம என்னெல்லாம் வச்சு சாப்பிட்லான்னா தோசை, நான்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா வேணான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டேன், ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்க போகிறோம். பெப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தாராளமாக 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட போகிறாங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் போட்டு இறக்கிட போகிறோம். பெப்பர் போட்டு நம்ம ரொம்ப நாள் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. பெப்பர் போட்டு ஜஸ்ட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் கார்னிஷ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கிட்டேன், இருந்தால் அதை போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க.